அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்தம் பெருக வேண்டின் நற்பொருள் குவிதல் வேண்டின் நலமெலாம் பெருக வேண்டின் கற்பக மூர்த்தியானேன் பொற்பதம் அணிந்து வாரீர் பொய்யில்லை கண்ட உண்மை. அனைவருக்கும் வணக்கம். இந்த பராப வருடம் தமிழ் புத்தாண்டு ரிஷபராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பற்றி பார்க்கலாம். ரிஷபராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு ஒரு யோகமான புத்தாண்டு, யோகமான வருஷம்னே சொல்லலாம். இந்த வருஷம் முழுக்க இவங்களுக்கு ரொம்ப யோக பாக்கியம் ரொம்ப நல்லாயிருக்கும். 11ஆம் இடத்துல சனி வர்றதும் 3ஆம் இடத்துக்கு குரு போகிறதும் மிகப்பெரிய ஒரு பொருளாதாரம் நல்ல அமைப்பு. பொருளாதாரம் நிறையா சேருங்கிற மாதிரியான அமைப்பு. நகை சேரும், காசு பணம் சேரும், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்குவாங்க அப்படிங்கிற மாதிரியான மிகப்பெரிய ஒரு யோகமான அமைப்பு தான். காசு பணம் வந்துட்டாவே மரியாதை மற்ற போக்குவரத்து எல்லாமே நல்லபடியாக கிடச்சி போயிடும். அதனால் இவங்க பொருளாதாரத்தில் மேலோங்கி வர்றதுங்கிறது மிக ஒரு சிறப்பான ஆண்டு. ரிஷபராசிக்கு ஒரு ஜாக்பாட் மாதிரி இந்த வருஷம். 11ஆம் இடத்துல சனி வர்றதுனால உழைக்காமல் சம்பாதிக்கிறது, கடின பாடுபட தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு நல்ல அமைப்பு தான் 11ல் சனி இருக்கிறதுங்கிறது. ரிஷப ராசிக்கு சனி ஒருவனே யோகாதிபதி, 9க்கு அதிபதி, 10க்கு அதிபதி. அவர் 11ஆம் பாவத்தில் வந்து உட்கார்றதுனால தொழில் ரொம்ப நல்லாயிருக்கும். சொந்த தொழில் செய்யலாம். இடம் விட்டு இடம் மாறி போய் தொழில் செய்கிறவங்களுக்கும் இது நல்லாயிருக்கும். சனி வக்ரமாகாத காலங்களில் இந்த பலன் வந்து மிகப்பெரிய ஒரு அபரிவிதமான வளர்ச்சியை கொடுக்கும். சொந்த தொழிலில் ஒரு பெருசாக பாடுபடாமையே இவங்களை வந்து நிலைநிறுத்திக்க முடியும். அது மாதிரியான ஒரு நல்ல அமைப்பு. எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவாங்க. வேலைக்கு தொழிலில் இருக்கிறவங்க எல்லாரும், வேலை செய்கிறவங்க எல்லாருமே இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கிற மாதிரியான ஒரு நல்ல அமைப்பு தான் 11ஆம் இடத்துல சனி இருக்கிறது. அதே மாதிரி அந்த சனி பகவானை குரு பார்த்துருவார். கடகத்துக்கு குரு வரும்போது அந்த சனியை 9ஆம் பார்வையாக பார்த்துருவார். குருவும் சனியும் பார்த்திங்கன்னா ஒரு நிதானமான என்ன நடக்குமோ அந்த நடக்கிறதுக்கு தான் ஆசைப்படுவாங்க. அது எல்லாமே நடந்துடும் அப்படிங்கிற இந்த வருஷம் அவங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நல்ல அமைப்பு. ரிஷபராசிக்கு ஒரு யோகமான அமைப்பு. 3ஆம் இடத்ததிபதி பலமாக இருந்து, ஏன்னா ரிஷபத்தில் சனி சந்திரன் உச்சம் பெறுவார். 3ஆம் இடத்துக்கு குரு வர்றது அப்படிங்கிறது ஒரு நல்ல அமைப்பு. 3ஆம் இடத்தில் குருவிருக்க 3ஆம் இடத்ததிபதி பலவானாக 3ல் உச்சிரும் தோன்றும் கருணபூசண பலன் சூடி இருப்பான் சுகமாக அப்படிங்கிற மாதிரி ஆடை ஆபரணங்கள் சேரும், நகநட்டு சேரும் அப்படிங்கிற மாதிரி எடுத்த காரியங்கள் இவங்க முயற்சி செய்கிற அத்தனை காரியங்களும் வெற்றி அடையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நல்ல அமைப்பு தான் 3ஆம் இடத்துக்கு குரு வர்றது அப்படிங்கிறது. இந்த ஆண்டு ரிஷபராசிக்கு ரொம்ப யோகமான அமைப்பு குருவும் சனியும் ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்படிங்கிறதுல சற்றும் சந்தேகம் இல்லை. அதே மாதிரி இந்த வருட இறுதியில் ராகு கேது பயிற்சி இருக்குது. அந்த ராகு கேது பயிற்சியிலையும்